ஸ்டெர்லைட் ஆலை வழக்கு குறித்தான விசாரணை 3வது நாளாக உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. மேலும் கூடுதல் விவரணை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணா. நேற்றைய தினம் மக்களின் நலன் குறித்தும் பார்க்க வேண்டியிருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்திருந்தது. இந்நிலையில் இன்றைய வழக்கில் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன, மேலும் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பான வழக்கானது உச்சநீதிமன்றத்தில் 3வது நாளாக தலைமை நீதிபதி அமர்வு முன்பு தற்போது விசாரணையானது நடைபெற்றுள்ளது. நேற்றைய தின விசாரணையின் போதே தமிழக அரசு தரப்பில் தொடர்ந்து ஆலைக்கு எதிராக பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த ஆலை விவகாரத்தில் ஏற்கனவே அமைக்கப்பட்ட குழுக்கள் ஆலையானது மாசு ஏற்படுத்தியது என்ற விவகாரத்தை கண்டறிந்துள்ளதாகவும், மேலும் ஸ்டெர்லைட் நிறுவனம் போன்று அந்த பகுதியில் உள்ள வேறு எந்த நிறுவனமும் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுத்தவில்லை என்ற கருத்தை நேற்றைய தினமே தமிழக அரசு தொடர்ந்து முன்வைத்து வந்திருந்தது. ஆலைக்கு சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள நிலத்தடி நீரில் சல்பேட், குளோரைடு மற்றும் பாஸ்பேட் ஆகியவை வேறு பல உலோக கலவைகளும் அதிக அளவில் இருந்ததாகவும், ஆலையில் 25% பகுதியில் பசுமை வெளிகள் ஏற்படுத்தியிருக்க வேண்டும் என்றும், ஆனால் அவை ஏற்படுத்தவில்லை என்றும் தமிழக தரப்பில் முன்வைக்கப்பட்டிருந்தது. இதேபோல் இன்றைய தினமும் தமிழக தரப்பில் தொடர்ந்து வாதங்கள் வைத்த நிலையில் இந்த ஆலையின் தாமிர மற்றும் ஜிப்சம் கழிவுகள் அனைத்துமே பாதுகாப்பின்றி பொதுவெளியில் கொட்டப்படுவதாகவும், இது சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் தமிழக தரப்பில் வாதங்களில் வைக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் அவர்கள் ஆலை வளாகத்திற்குள் கொட்டுகின்றனரா அல்லது பொது இடத்தில் இந்த கழிவுகளை கொட்டுகின்றன என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தார்கள். தமிழக தரப்பில் அதற்கு ஆலைக்கு வெளியில் தான் அனைத்து கழிவுகளும் கொட்டப்படுவதாக விளக்கம் அளிக்கப்பட்டது. கழிவுகள் கொட்டப்படும் இடத்தில் ஏதேனும் வேலிகள் அமைத்துள்ளனா இல்லையா என்று நீதிபதி தரப்பில் கேள்வி வைத்த போது, எந்த ஒரு வேலியும் இந்த நிறுவனத்தால் அமைக்கப்படவில்லை என்றும், அதே போல பல விதிமுறைகளை மீறியதால் தான் இந்த ஆலையை மூட உத்தரவிடப்பட்டதாகவும் தமிழக தரப்பில் விளக்கமானது அளிக்கப்பட்டது. எந்த ஒரு நிறுவனமும் தாமாக அனைத்து நிபந்தனைகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமே தவிர, தவறு நடந்துள்ளது என்று அதிகாரிகள் சுட்டிக்காட்டிய பின்னரே அதனை நிவர்த்தி செய்வோம் என்று இயக்கக்கூடாது என்று தலைமை நீதிபதி அறிவுரையானது வழங்கப்பட்டது. அதே வேளையில் ஒரு நிறுவனத்தை மூட நடவடிக்கை எடுக்கும் போது அந்த நிறுவனத்தின் தவறுகளை முதலில் வெளிப்படையாக சுட்டிக்காட்ட வேண்டும் என்றும் தலைமை நீதிபதி தரப்பில் ஸ்டெர்லைட் ஆலை தரப்புக்கு அறிவுரை வழங்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்டெர்லைட் ஆலை தரப்பில் தமிழக தரப்பு வாதங்களானது தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் முழுக்கும் இந்த விசாரணையானது நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராம்குமார். கிருஷ்ணா, தகவலுக்கு நன்றி.